சமுத்திரக்கனியோட திருமாணிக்கம் படத்தை தமிழ்நாட்டில் SSI ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. வேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அடுத்த மூவிக்கான டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. சிங்கம் அகேன் படத்துக்கான ட்ரெய்லரும் நாளைக்கு தான் வரப்போகுது. ரஜினி அண்டு மணிரத்னம் காம்போ திரும்ப ஒரு மூவில ஒன்னு சேர வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 டேஸா அந்த நியூஸ் போகுது. இந்த படத்துக்கான அப்டேட்டும் ரஜினி பர்த்டேக்கு வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வேட்டையன் படத்துக்கான புக்கிங்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு. சூர்யாவோட கருணா படம் அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்குன்னு டைரக்டரே அபிஷியலா இப்ப சொல்லிருக்காரு. சோ படம் டிராப் ஆகல போல, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஆனா படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போனாலுமே படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகவே டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சூர்யா 44 முடிச்சிட்டு அடுத்து சூர்யா 45 வாடிவாசல்லாம் இருக்கு. அதனால இந்த படம் ஸ்டார்ட் ஆகவே டைம் ஆகும்னு நினைக்கிறேன். கங்குவா படத்துக்கான ரன் டைம் 2 மணி நேரம் 35 நிமிஷம் பண்ணி வந்திருக்கு. இது அப்ராக்சிமேட்டா சொல்லக்கூடிய ரன் டைம் தான். அபிஷியல் ரன் டைம் படத்தோட சென்சாருக்கு அப்புறம் வரும். சூர்யா 44 படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. அது அபிஷியலாவே இப்ப சொல்லிட்டாங்க. இந்த மாசம் ஷூட்டிங் முடியும்னு ஏற்கனவே நான் சொன்னேன். சோ ரொம்ப ஃபாஸ்டாவே ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜோ ஜார்ஜ் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. கைதி 2ல சூர்யா இருப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருப்பாரு. கங்குவா ஒரு பெரிய படம், ஏன் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியம்ல வைக்கலான்னு கேட்டிருக்காரு. இன்னும் அங்க அபிஷியலா சொல்லல. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு அங்க பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே என்னோட கெஸ் படி நேரு ஸ்டேடியமை விட இங்க காலேஜ்ல பெர்மிஷன் வாங்குறது ஈஸி. சூர்யா 44ஓட டைட்டில் பென்ஸ் அப்டேட். விஷாலோட அடுத்த படம் பத்திலாம் கேக்குறீங்க. இது எதுக்குமே இப்போதைக்கு அப்டேட் இல்ல. நான் அப்டேட் வர சொல்றேன். வேட்டையன் பென் இந்தியா படமானு கேட்டிருக்காரு. பென் இந்தியா மூவி தான். சாய் பல்லவி புஷ்பா 2லயும் மாதுரி டிக்சிட் புல்புலையாவோட அடுத்த பார்ட்ல இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. 2 பேருமே 2 மூவிலையும் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. KGF 3 படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா ஏன் அப்டேட் இன்னும் வரல? படம் வந்தா எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா டைம் ஆகும். ஜூனியர் என்டிஆர் படம் இருக்கு. சலாரு 2லாம் எடுக்கணும். கோட்டோட OSTல நிறைய BGM மிஸ் ஆயிட்டு. சோ அதுக்கு பார்ட் 2 வருமானு கேட்டிருக்காரு. ஒரு 50% தான் வாய்ப்பு இருக்குது. ஆனா BGMC கம்மியா தான் இருக்கு, அது உண்மை. ஐலாண்ட் 2 பத்தி கேட்டிருக்காரு. அந்த படம் கண்டிப்பா இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. டைரக்டர் கட்டுனா இது என்னன்னு கேட்டிருக்காரு. இப்ப தி கோட்டோட டைரக்டர் கட்டு 3.5 மணி நேரம் கிட்ட. ஆனா 3.5 மணி நேரம் படத்தை தியேட்டருக்குள்ள விட முடியாது. அதுக்கப்புறம் தியேட்டருக்களுக்காக ஒரு 1/2 மணி நேரம் குறைச்சாங்க. இதான் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். பவன் கல்யாணுக்கு அவரோட அரசியல் மூலமா இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆயிருக்காரு. சோ இதன் காரணமா அவரோட அடுத்த படங்களுக்கு வசூல் அதிகமா வருமானு கேட்டிருக்காரு. அரசியல் நிலவரம் வேற, சினிமா நிலவரம் வேற. சோ எப்பவும் போலவே படம் நல்லா இருந்தா ஹிட் ஆகும். இது பெரிய கமெண்டா இருக்குது. ஆனா முக்கியமான கமெண்ட், இந்தியால ஏகப்பட்ட மொழிகள் இருந்தும் தமிழ், தெலுங்கு, மலையாள, கன்னடா, ஹிந்தி இந்த 5 லாங்குவேஜ்ல தான் படங்கள் வருது. ஏன் மத்த லாங்குவேஜுக்கு படங்கள் வரலன்னு கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னன்னா ஹிந்தி நார்த் இந்தியால இருக்கக்கூடிய நிறைய மொழிகளை விழுங்கிட்டு இதான் சரியான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால இந்தியாக்குள்ள நிறைய மொழிகள் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. இவர் கமெண்ட்ல இன்னொரு விஷயம் கூட மென்ஷன் பண்ணாரு. பெங்காலி நிறைய பேர் பேசுறாங்கன்னு. நிறைய பேர் பெங்காலி பேசுறாங்க. ஆனா நம்ம அந்த லாங்குவேஜுக்கு மூவிஸே டப் பண்ணல. ஏதாச்சும் 1-2 மூவிஸ் தான் டப் ஆகும். இதனாலவே பாத்தீங்கன்னா பெங்காலி பேசுறவங்களோட எண்ணிக்கையும் குறைய வாய்ப்பு இருக்கு. இதை மாத்த முடியுமான முயற்சி பண்ணா மாத்தலாம். நிறைய இந்திய மொழிகளுக்கு நம்ம படங்களை டப் பண்ணி விட்டா அந்த மொழிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இது சொல்ல நல்லா இருக்கு. ஆனா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இடம், பொருள், ஏவல், துருவ நட்சத்திரம், 1000 ஜென்மங்கள் மூவிலாம் எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. இது எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை தான், பண பிரச்சனை. சோ அது முடிகிற வரைக்கும் இந்த படங்கள் வராது. தி கோட் படம் கன்னடத்துல தியேட்டருக்குள்ள வரல. ஆனா ஏன் OTTல மட்டும் வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. இப்ப கன்னட ஆடியன்ஸ்க்கும் தமிழ் தெரியும், மலையாள ஆடியன்ஸ்க்கும் தமிழ் தெரியும். ஆனா விஜய் தமிழுக்கு மட்டும் தான் டப் பண்ணுவாரு. மலையாளம், கன்னடாவுக்கு டப்பிங் அவருக்கு வராது. சோ வேற ஆள வச்சு மலையாளத்திலேயோ இல்ல கன்னடத்திலேயோ டப் பண்ணா கூட ஆடியன்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? விஜய் வாய்ஸ் கொடுத்த வெர்ஷனை தான் பாப்பீங்க. சோ அதனாலதான் அவங்க தியேட்டருக்குள்ள அந்த லாங்குவேஜுக்கு விடல. சவுத் இந்தியன் மூவிஸ்க்கு பூஜை போடுறாங்க. படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி லிரிக் வீடியோ விடுறாங்க. ஆனா பாலிவுட்ல அப்படி இல்ல, பூஜை போட மாட்டாங்க. லிரிக் வீடியோ விடாம வீடியோ சாங்காவே விட்டுறாங்க. சோ இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காரு. காரணம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அப்பல இருந்து அப்படி ஃபாலோ பண்ணிட்டாங்க. அண்ட் பாலிவுட்ல பெரிய ஸ்டார்ஸா இருக்கிறவங்க முஸ்லீம் நண்பர்கள் இருப்பாங்க. அதனால அங்க பூஜை போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ சாங்க பொறுத்த வரைக்கும் லிரிக் வீடியோ விடாமலாம் இல்ல. லிரிக் வீடியோவும் எப்பயாச்சும் விடுவாங்க. ரெட் ஜெயண்ட் எப்படி 2 படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பிரதர் அண்ட் அமரன் படம் பத்தி கேட்டிருக்காரு. இது விஜய் அஜித் படங்கள் மாதிரி இல்ல. அதனாலே அவங்க 2 படத்தை வாங்குறாங்க. இதுல தியேட்டர் பிரிக்கிறதுல பிரச்சனை வராது. தேவரா படத்தோட கிளைமேக்ஸ் சீனையும் அண்ட் தேவரா 2 வருமானு கேட்டிருக்காரு. தேவரா பெரிய ஹிட் ஆனதான் பார்ட் 2 வரும். அண்ட் தேவரா கிளைமேக்ஸ் பத்தி இப்போதைக்கு நான் சொல்லக்கூடாது. படம் 1 வாரம் தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஒரு கிடாயின் கருணை மன படத்துக்கு யாரு சேட்டலைட் வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்தேன், இது பத்தி ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. தளபதி 29 மூவில யாரு வில்லன்னு கேட்டிருக்காரு. பாபி டியால் தான் வில்லன். இவரே மெயின் வில்லன். இது போகவும் ஒரு சில சின்ன வில்லன்ஸ் இருப்பாங்க. இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்தியன் 3 படம் டைரக்டா OTTல வரதான் டாக்ஸ் போகுது. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ராயன் படத்துக்கான வசூலை கேட்டிருக்காரு. 157 கோடி. இந்த 2 கேள்விக்கான பதிலும் நேத்திக்கு வீடியோல இருக்கு. சோ கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பாருங்க.
கங்குவா படத்துக்கான வசூல நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க. சூர்யா மேல ஏதாச்சும் ஹேட்டான்னு கேட்டிருக்காரு. ஹேட்லாம் கண்டிப்பா கிடையாது. எல்லா ஹீரோஸுமே எனக்கு பிடிக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும். அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட ஹீரோக்கு நான் ஃபேன் கிடையாது. நேத்துக்கு நீங்க அந்த கமெண்டோட வசூல பாத்தீங்களான்னு தெரியல. அதுல பண்ணப்பட்ட ப்ரொடக்ஷன் வசூல் ட்ராக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ரிப்போர்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமா தான் வந்துச்சு. அதனாலதான் கொஞ்சம் அதிகமா வருதுன்னு சொன்னேன். மத்தபடி குறைச்சு மதிப்பிடணும்னு ஒண்ணும் இல்ல. அவ்வளவு பெரிய படத்தை நான் குறைச்சு மதிப்பிட்டா படம் ஒன்னும் ஓடாமலா இருக்க போறது இல்ல. ட்ராக் ரிப்போர்ட்டுக்கு ஈக்குவலா வரல. அதான் நான் சொன்னேன். படம் வந்து பெரிய வசூல் ஆனா அதையும் நான் தான் சொல்ல போறேன். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பியார் பிரேமா காதல். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. ஈஸியான ஃப்ரேம் தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.